வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. அன்பானவர்களே, வாழ்க்கை மலர்கள் நாளும் ஒரு நற்சிந்தனை. அதில் இன்றைக்கு டிசம்பர் 1. இன்றைய சிந்தனையில் பிரம்மஞானம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள்ன்றார் நம்ம குருமகான். பிரகு என்றால் பெருகுதல் அப்படின்னு அர்த்தம், சம்ஸ்கிருத வார்த்தை. எது பெருகுது? இறைநிலை எல்லாமாக ஆகியிருக்கிறது, நானுமாக ஆகியிருக்கிறது. அந்த உணர்வு ஒவ்வொரு மனிதரும் பெறணும். அதுதான் ஞானம். ஞானம்னா பொதுவாக அறிவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய குருமகான் தான் அதுக்கு ஒரு சரியான விளக்கம் கொடுக்குறாரு. எல்லார்ட்டையும் அறிவு இருக்குது, யார்கிட்ட தான் அறிவு இல்லை. ஆனால் அறிவை அறிவால் அறிந்த தெளிவுதான் ஞானம். அறிவை அறிவால் அறிந்த தெளிவுதான் ஞானம் என்று குருமகான் குறிப்பிடுறார். இப்போ அந்த பிரம்ம ஞானம், இறைநிலை என்பது எல்லாமாக ஆகியிருக்கிறது, நானுமாக ஆகியிருக்கிறது என்ற உணர்வை பெறுவதற்காகத்தான் மனிதன் இந்த பிறவியே எடுத்திருக்கான். ஆனால் அதை மறந்துட்டான். பல பிறவிகள் தோறும் அந்த பழக்க பதிவுகள் இந்த உலகியல் விஷயங்களிலேயே பற்றி கொண்டான். தன்னுடைய ஆதியாகிய மூலமாகிய இறைநிலையை தன்னிலே தானே ஓர்ந்து பார்த்து தன்னை ரசிப்பதற்காகவே 6வது அறிவு பெற்ற மனிதன் வரை தன் நிலையில் மாற்றம் பெற்று வந்திருக்கு. இப்போ இதை உணரக்கூடிய அறிவுங்கிறதான் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டுங்கிறார் நம்ம குருமகான். பகுத்து 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 பார்க்கவும் முடியும், எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து தொகுத்தும் பார்க்க முடியும். அந்த சிறப்பு யார்கிட்ட இருக்குன்னா மனிதன்கிறதுல, மனம் என்பதில் தான் இருக்கு. மனிதன் தான் மனம், மனம்தான் மனிதன். இப்போ இந்த நிலையை எதுக்காக உணரணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, செயல் விளைவு நியதிங்கிறது. செயல் செய்கிறது நாம இருந்தாலும் விளைவாக வர்றது இறைநீதியாக இருக்குது. அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்களாக நற்செயல்களாக செய்யணும். ஏன் நற்செயல்களாக செய்யணும்? அரிதான பிறவி, கண்ணு, கை, காலு, மூக்கு, எத்தனையும் தொழில் கருவிகள், கர்ம இந்திரியங்கள்னு சொல்லி நமக்கு அறிவு கருவிகள்னு, தொழில் கருவிகள்னு இத்தனையும் வச்சு எத்தனையோ அனுபவங்களை நம்ம உள்ளே போடுறோம் போது எல்லாத்துலேயும் இனிமையாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லாத்தையும் கண்டு கழித்து ரசிக்கணும். அதுதான் இனிமை. அந்த இனிமையான வாழ்க்கைங்கிறது மிக குறைந்த காலம்தான் நமக்கு. அதுலேயும் வாழ தெரியாதனால பழைய பழக்க பதிவுகள்னாலேயே கிடந்து மயக்க நிலையிலே மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இறைநிலையிலேருந்து பிரிஞ்சு வந்து இங்கே தனியாக ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. அது மனிதங்கிறோம், இன்னும் ஜீவன்கள்ன்றோம், இன்னும் ஜடப்பொருள்னு எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஒன் இன் ஆல், ஆல் இன் ஒன், ஒன்றே எல்லாமாக ஆகியிருக்கிறது. அந்த எல்லாவற்றுக்குள்ளும் ஒன்றே இருந்து இயக்கி காத்தும் முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை உணரும் போது இனிமையாக வாழ முடியும். அதை முற்காலத்தில் இருந்தவங்க உணர்ந்து ஒவ்வொரு வகைகளில் ஒவ்வொரு வழிகளில் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்னாக்க, இந்த மனிதனுடைய அறிவு வளர வளர கூடி வாழ தொடங்கி வரும்போதே மனிதர்களையே 4 பிரிவாக பிரிக்கிறாங்க. அதில் பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிராமணர்கள். நாங்கள் சூத்திரர்கள்ங்கிறவங்க வாழ்வியல் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான உழைப்பில் ஈடுபட்டவங்க. அதை பண்டமாற்று முறையில் ஒரு பக்கம் இருக்கிறத இன்னொரு பக்கம் கொண்டு போய் கொடுத்தவங்க வியாபாரம் செஞ்சாங்க. அதுதான் வைஷ்யர் அப்படிம்பாங்க. இன்னும் இவங்களையெல்லாம் பாதுகாக்கிறது, பராமரிக்கிறதுக்காக உடல் வலிமை உடையவர்கள், அவங்க தான் ஆட்சியாளர்களாக மாறுறாங்க. இப்படி பிரிவாக 4 பிரிவாக பிரித்ததில் ஒரு சாரார் பிரம்மத்தை உணர்ந்து அறநெறி சார்ந்து எல்லாரும் வாழணும், அப்போ தான் வாழ்க்கையை இனிமையாக வாழ முடியுங்கிறத அவ்வப்போது மக்களுக்கு எடுத்து சொல்லி அதற்கான யோகங்கள் யாகங்களில் ஈடுபட்டு அவங்க இறைநிலைக்கும் மனித அறிவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு கருவி மாதிரி இருந்து மற்றவர்களை நல்லா வழி நடத்தக்கூடியவர்களாக இருந்தவங்க. அது ஒரு சாராருக்கு மட்டும்தான் அப்படின்னு இருந்தது. ஆனால் வேதங்களிலே சொல்லப்பட்ட உண்மை, ஒருவன் பிறப்பால் பிராமணனாக பிறந்திருந்தாலும் செயல் விளைவு நீதியாகிய இறைநிலையை உணரவில்லை என்றால், பிரம்மஞானத்தை உணரவில்லை என்றால், ஏன்னா அறிந்து கொள்வது வேறு, உணர்ந்து கொள்வது வேறு. இப்படி உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் அவன் பிராமணனே அல்ல.
இதர வர்ணத்தவர்கள் முயன்று பிரம்மஞானத்தை உணர்ந்து விட்டார்கள் என்றால் அவர்களும் பிராமணர்களே என்று வேதங்களிலே சொல்லப்பட்ட உண்மை. ஆனால் இடைக்காலத்தில் அது ஒரு சாராருக்கு மட்டுமே உரித்தானதுன்னு இருந்தது. ஆனால் ஆசான் அருள் தந்தை 21ஆம் நூற்றாண்டுகளில் நம்மோடு வாழ்ந்த விஞ்ஞான மெய்ஞானி மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் பெற வேண்டிய பேரு இது. உரிமையும் கூட. அந்த உரிமையை பெற வேண்டுமென்றால் கடமைகளை கடமைக்காக செய்ய வேண்டும். என்ன கடமைக? அதான் மனவளக்கலை யோக பயிற்சியாக்கி கொடுத்தார் மகரிஷி. உலக சமுதாய சேவா சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் போதே தனி மனிதனுடைய ஃபுல்ஃபில்னஸ் அமைதி மூலமாகத்தான் உலக அமைதியாக விரிவடைய முடியும். அந்த தனி மனிதனுக்குரிய வாழ்க்கை ஒழுங்கு எப்படி வாழ வேண்டும், இறையுணர்வு அறநெறி என்று ஒரு காலத்தில் சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு தவம் தற்சோதனைன்னு 2 பிரிவாக மனவளக்கலை யோக பயிற்சிகளை வடிவமைக்கிறார். அட்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய பதஞ்சலி மகானுடைய யோகத்தை குண்டல் யோகமாக்குறேன். ஆதிசங்கரருடைய அத்வைத தத்துவத்தை அறநெறி சார்ந்த வாழ்க்கைக்கும் இந்த இறையுணர்வுக்கான விளக்கமாகவும் கொண்டு வர்றார். அப்படி கொண்டு வரும்போது தான் கடைசியில் பிரம்ம ஞானம் என்பது ஒரு பயிற்சி திட்டமாக்குறார். ஒவ்வொரு மனிதரும் பெற வேண்டிய பேருன்னு சொல்லிட்டோமே, செயல்படுத்தணும் இல்லையா? உங்களுடைய கடமைகள் என்ன? மனவள கலைஞர்கள் சும்மா எடுத்த உடனே இறைநிலையை உணர முடியுமா? ஆத்ம தரிசனம் தான் தெய்வ தரிசனத்துக்கு வழிவகுக்கும்பாங்க. என்னுடைய உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை நான் உணரும் போது தான் என்னோட இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்கள்லையும் அதே நிலை தான். அப்போ மனித நேயம், ஆன்ம நேயம்ங்கிறது ஏற்படணும். அதுக்கு மனித நேயம் முதல்ல உன்னையே நீ நேசிப்பாயாக. உனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை உணர்ந்து மதித்து நடக்கணுமே. அதற்குரிய வழிவகைகளை தான் அகத்தாய்வு என்ற பயிற்சி முறைகளை ஆக்கி கொடுக்குறேன். அப்போ பிற உயிரையும் நேசிக்கணும். அப்படி ஒவ்வொன்றா படிப்படியாக மனதை விரிப்பதற்கு மனம் குறுகி போயே இருக்கு. பல பிறவிகளில் இந்த உலகியல் சார்ந்த விஷயங்களை பற்றி கொண்டிருக்கிறதுனால இந்த மனதை விரிக்கிறதுக்கு படிப்படியாக கொடுக்குறேன். அப்புறம் தான் கடைசியில் மகாகவி பாரதியார் சொன்னாரே, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம்னாரே. களியாட்டம்னா மகிழ்ச்சி, மலர்ச்சி. இப்போ காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். கடல் மலைன்னு பார்க்குறோம், ஷடப்பொருள்கள், பஞ்சபூத கூட்டு. இந்த பஞ்சபூதங்கள்ங்கிறது அணுக்களுடைய கூட்டு தான். எல்லாம் அணுக்கள் தான். அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் மாஸ். அதுதான் விஞ்ஞானம் சொல்லுது. இந்த நம்ம பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களும் அணுக்களின் கூட்டு. இந்த பஞ்சபூத கூட்டில் கருமையமும் அமைந்து காந்த சுழலும் அமையும் போது உணர்ச்சி ஏற்படுது. அந்த உணர்ச்சியை உணர்வதற்கான கருவிகள் தான் நமக்கு ஞான இந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அங்கே இன்ப துன்பத்தை உணருது. அதனால் காக்கை குருவி எங்கள் ஜாதி. காக்கைக்கும் குருவிக்கும் பசி, இன்பம், துன்பம், தாகம் அது எல்லாமே வருது, எங்களுக்கும் வருது. அதனால் எங்கள் ஜாதி. ஏன்னா அங்கே கருமையாக இருக்குது, காந்தச்சூழல் இருக்குது, எனக்கும் கருமையாக இருக்குது, காந்த. இதை உணர்ந்த பிறகு பார்த்தோம்னாக்க பார்க்கும் இடமெங்களெல்லாம் நந்தலாலா உந்தன் பரவசம் பாரதியாருக்கு வருது. ஏன்னா பார்க்கும் மரங்களெல்லாம் உன் பச்சை நிறம் தோன்றுறது ஏங்கிற அந்த ஒரு மன விரிவு ஏற்படும் போது தான் எல்லா பொருள்களிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் பிரிவதில்லை, என்னை விட்டு அவன் பிரிவதில்லைங்கிற கீதா வாக்கியத்தை ஆத்மானுவமாக உணர்வதற்காகத்தான் பிரம்ம ஞானம் என்ற ஒரு தவத்தையே மகரிஷி கடைசி காலத்தில் வச்சுருக்கார். உலகியல் விஷயங்கள்ல எல்லாம் நம்ம அனுபவிச்சு முடிச்சிட்டோம்னா அதன் பிறகு கடைசியிலேயாவது அந்த இறை உணர்வு நிலைக்கு போகணும் அப்படிங்கிற வகையில் அதை பயிற்சி திட்டமாக்கி கொடுக்குறார். அப்போது ஒரே தெய்வம், சுத்த வெளி, உயர் அருட்பேராற்றல். நீங்கள் எதையெல்லாம் குல தெய்வமோ அந்த தெய்வம், இந்த தெய்வம், உருவ கடவுளர்கள் வழிபாடு இது எல்லாமே பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே அணுக்களுடைய கூட்டு தான். எல்லா இடத்துலையும் இன்னைக்கு அதில் மட்டும் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த இறைநிலை. அதை எப்படி உணரலாம்? சுத்தவெளி இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ இல்லை.
அது 4 தரங்களை உள்ளடக்கமாக கொண்டது. இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற அறிவு, அதுதான் பேரறிவு. அதனுடைய மாபெரும் ஆற்றல்ங்கிறது அழுத்த ஆற்றல் தான். தானாக இருக்கும்போது தன்னையே இறுக்கிக் கொள்ளுது, அதன் காரணமாக இயக்கத்துக்கு வருது. இயக்கத்துக்கு வரும்போதே அதுதான் முதல்ல ஒரு இயக்கம்னு ஆரம்பிச்சா அது இறை துகள், காட் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா. பரம அணு, பரத்தில் தோன்றியது. அதற்கு முன்னதாக ஒன்றும் இல்லை, அதை விட பெருசு இல்லை, அதை விட நுண்ணியது இல்லைங்கிற அர்த்தம் தான் பரம்ங்கிற வார்த்தைக்கு. பரம அணுன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. அதனுடைய கூட்டு சேர்க்கையினால் ஏற்பட்ட அமைப்பு விண்ணு. அதுதான் பௌதிக பிரிவுகளில் முதல் பௌதிக பிரிவுன்னு சொல்கிறோம். அதனுடைய சுழற்சியின் காரணமாக உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் வெளியே வருது, லேசானதெல்லாம். அது விரிவலை, அதுதான் நிழல் வெண். முதல் வெண் நிழல் வெண். இப்போ இந்த விண்கள் கூட்டம் பஞ்சபூதங்களாகுது. நிலம், நீர், நெருப்பு, காற்றுன்னு மனிதர்கள் பேர் வச்சுருக்கோம். 5 பௌதிக பிரிவுடைய கூட்டு சேர்க்கை தான் இந்த பிரபஞ்ச தோற்றம். இந்த பிரபஞ்சத்தில் சடப்பொருள் ஜீவன் 2 பார்க்குறோம். உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இந்த 8 இயக்க சிறப்பு இருந்தால் அதுக்கு ஜீவன் தனியாக பிரிக்கிறோம். இது 8ல் 1 இல்லைனாலும் அது சடம்னு சொல்கிறோம். இதையெல்லாம் அறிந்து கொண்டே அந்த ஓரறிவு தாவரம் முதற்கொண்டு 6வது அறிவு பெற்ற மனிதன் வரை, அந்த முதல் மனிதர்லேருந்து இன்றைக்கி நம்ம வரைக்கும் எந்த இடத்துலையும் விட்டு போகாமல் இறைநிலை தன் நிலையில் மாற்றம் பெற்று வந்திருக்கிறதுங்கிறத பகுத்தும் உணர முடியும், தொகுத்தும் உணர முடியும். அதுதான் 6வது அறிவு பெற்ற மனிதனுடைய சிறப்பு. அதுதான் பிரம்ம ஞானம்ங்கிறது. இப்போ சாதகம் பாதகம் 2 இருக்குது பிரபஞ்சத்தில். எல்லாமே சாதகங்களை நம்முடையதாக்கி கொண்டு எல்லா உலக இன்பங்களை அனுபவிக்கணும், இறை இணைப்புக்கு போகணும். எந்த இடத்துலையும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் தராத வகையில் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழ முனையணும்னா அந்த இறை உணர்வு நிலை பெறணும். இப்போ அறநெறி சார்ந்து வாழணும். யாருக்கும் துன்பம் கொடுக்காமையும் துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவியும் வாழணும்னா அந்த மன விரிவின் மூலமாகத்தான். அதைத்தான் பிரம்ம ஞானமாகவே இறைநிலை தன் நிலையில் மாற்றம் பெற்று மனிதன் வரை வந்திருக்கிறது என்ற அந்த இறைவனின் சரித்திரம், மனிதனின் கதைங்கிறத ஒவ்வொரு மனிதரும் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு பயிற்சி திட்டம் தான் பிரம்மஞான பயிற்சியாகவே மகரிஷி அமைச்சு கொடுத்தாங்க. அந்த வகையில் வார்த்தைகளில் இருந்ததையெல்லாம் செயல்படுத்தினார். போதனைகளாக இருந்ததெல்லாம் சாதனைகளாக கொண்டு வந்திருக்கார் மகரிஷி. ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை உணரும் போது தான் செயல் விளைவு நியதியை உணர்ந்து துன்புறுத்தாமை துன்பம் நீக்குதல்ங்கிற 2 ஒழுக்க பண்பாட மனிதர்கள் மேற்கொள்ளும் போது அந்த வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். அரிதான இப்பிறவிங்கிறத அதை நல்ல முறையில் தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய திறனையும் வெளியே கொண்டு வரவும் முடியுங்கிறதுக்காக தான் அதை பயிற்சி திட்டமாகவே மகரிஷி அமைச்சிருக்கார். இன்றைய சிந்தனைக்கு நமக்கு பிரம்ம ஞானங்கிறத பற்றி சிந்திக்க சொல்லியிருக்காரு. இதில் இறைநிலையிலிருந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளை நம்ம பகுத்தும் பார்க்க முடியும், தொகுத்தும் பார்க்க முடியுங்கிறத இன்றைய சிந்தனையாக மேற்கொள்வோம். வாழ்க வளமுடன்.